ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை மொத்தம் 12 கிருத்திகை இருக்கு. ஏன் இந்த 2 கிருத்திகை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுது? ஆடி கிருத்திகை வந்து குழந்தைக்காக வேண்டி இது பண்ணுறவங்க வந்து பண்ணுவாங்க, வேலைக்காக இது பண்ணுறவங்க, கல்யாண தடை இருக்கிறவங்க பண்ணுவாங்க. அவர் தரிசனம் பண்ணாலே கர்ம வினைகள் நீங்கும், பல ஜென்மத்துடைய கர்ம வினைகள் நீங்கும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நாள் இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, இந்த 3 கிருத்திகை தான் ரொம்ப விசேஷமானது. இன்னைக்கு ஆடி கிருத்திகை நன்னாள். அவரை வணங்கினா எந்த புண்ணியம் இருந்தாலும் விலக செல்வாக்க கொடுப்பாரு. ஆடி மாதம் வர கிருத்திகை தான் ரொம்ப முக்கியத்துவம். எல்லா கோயிலையும் திருத்தறையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருமுறைகள் தெரியல, திருப்புகள் தெரியலனாலும் முருகா அப்படின்ற அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிடும். அறுபடை வீடுகளோட பெயர்கள்: திருத்தணி, சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா. சொற்பொழிவுகள், வேத ஆகம விளக்கங்கள், கோவில் வரலாறுகள், பஜனைகள், வாழ்வை வளமாக்கும் ஆன்மீக வழிகாட்டுதல்கள், இறையருளும் ஆன்மீக அறிவும் இணையும் உங்கள் குரு சேனல். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்ம இப்போ இங்கே நிற்கிறது வந்து சென்னையில் பிரசித்தி பெற்று இருக்கிற வடபழனி முருகன் கோவில். இது நம்ம குரு சேனலுக்காக ஒரு சில கேள்விகள் நம்ம மக்கள்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். பார்க்கலாம். வருஷத்தில் வந்து 12 கிருத்திகை இருக்கு இல்லையா? இதில் வந்து ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்பட்டிருக்கு? அப்படிலாம் அதுக்கு முன்னாடி முன்னோர்கள் அப்படி தான் கும்பிடுவாங்க. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, இந்த 3 கிருத்திகை தான் ரொம்ப விசேஷமானது. மாதமாக சும்மா கும்பிட்டு போவாங்க. இந்த 3 கிருத்திகை மட்டும் வடை செஞ்சு அப்பத்துலேருந்தே எங்கள் மாமியார் காலத்துலேருந்து செய்வாங்க. ஆடி மாதம் எந்த சுவாமிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அம்மனுக்கு. முருகருக்கு உண்டான ஒரு 10 பேர். சரவண, கந்தா, கதம்பா எல்லாம் முருகருக்கு தான். சுப்பிரமணியா, வேலவா, கதிர்வேலா, கார்த்திகேயா, தண்டாதிபாணி, பழனி. சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகர் கோயில் எதுன்னு? வடபழனி. இல்லை, இது மட்டும் தானா? இன்னும் நிறைய இருக்கு. இருக்குது பாரிஸில். சரி, சென்னையில் பிரசித்தி பெற்று இருக்க முருகன் கோயில்கள் என்னென்ன? சிறுவாபுரி, வடபழனி, மயிலாப்பூர் முருகன் கோயில், அறுபடை வீடுகள்னு சொல்கிறாங்க, அது பேர். திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை. ஆடி மாதம் எந்த சுவாமிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுது? அம்மனுக்கு, அடுத்தது முருகனுக்கு ஆடி கிருத்திகைனால. சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்கள் எது எதுன்னு? சிறுவாபுரி, வடபழனி, திருத்தணி, அந்த மாதிரி பல முருகர் கோயில். வடபழனி, கந்தசாமி டெம்பிள், திருவற்றியூர் சிவன் கோயிலில் முருகர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். அதில் கந்தசாமி ரொம்ப முக்கியமான கோயில். முருகரோட ஒரு 10 பேர்கள் சொல்ல முடியுமா? கந்தா, கடம்பா, கதிர்வேலா, ஆறுமுகம், செந்தில் ஆண்டவர், பழனி ஆண்டவர், வேலாயுதம். தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை ஏன் முக்கியத்துவம் பெறுது? 12 கிருத்திகை இருக்குது வருஷத்தில். ஏன் இது 2 மட்டும் இவ்வளோ ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படும்? தை கிருத்திகை வந்து தை மாதத்தில் ஒரு நாள் தான், வருஷத்தில் ஒரு நாள் தான் வருது தை கிருத்திகை. அது பொங்கல் முடிஞ்சு வர வருஷ பிறப்பில் வர முதல் கிருத்திகைன்றதுனால அது ஒரு விசேஷமான இது தை கிருத்திகை. ஆடி கிருத்திகை வந்து ஆடி மாதத்தில் மெயினாக வந்து எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கிற நாள். சிவபெருமானுக்கு கல்யாணம் நடந்ததும் ஆடி மாதம்தான், பெருமாளுக்கு கல்யாணம் இருந்ததும் ஆடி மாதம் தான், முருகப்பெருமான கல்யாணம் ஆடி மாதம் தான். ஸோ ஆடி மாதம் நம்மளால விசேஷமான நாள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஆடி மாதம் விசேஷம். அறுபடை வீடுகள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா, அது பேருக்கு? சுவாமிமலை, பழனி, திருத்தணி. முருகரோட ஒரு 10 பேர்கள் சொல்லுங்க. முருகன், கார்த்திகேயா, கந்தா, வடிவேலா. அறுபடை வீடுகளோட பெயர்கள்: திருத்தணி, பழனி, பழமலைச்சோலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம். சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்கள் எதுன்னு நினைக்கிறேன்? கோயிலும் விசேஷமான கோயில் தான். வடபழனி ஃபேமஸ் தான். வடபழனி ஃபேமஸ் தான். ஆமாம். அது இல்லாமல் சிறுவாபுரி இருக்குது, இங்கே இருக்குது திருத்தணி, திருச்செந்தூர் முருகன்லாம் எங்கள் பக்கத்து வருவாங்க. சரி, ஆடி மாதம் எந்த கடவுளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுறதா நினைக்கிறேன்? தான். ஆமாம். சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்கள் எது எதுன்னு நினைக்கிறீங்க? வடபழனி முருகர் கோயில், அப்புறம் வந்துட்டு ஆறுபடை அடையாரில் பெசநகரில் ஆறுபடை கோயில்,
அப்புறம் சிறுவாபுரி. நான் யூஸ்வலி ப்ரிஃபர் பண்ணுறது இந்த கோயில். அறுபடை வீடுகள்னு சொல்கிறோம் பேர்கள். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை மொத்தம் 12 கிருத்திகை இருக்குது. ஏன் இந்த 2 கிருத்திகை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுது? ஆடி கிருத்திகை வந்து குழந்தைக்காக வேண்டி இது பண்ணுறவங்க வந்து பண்ணுவாங்க, வேலைக்காக இது பண்ணுறவங்க, கல்யாண தடை இருக்கிறவங்க பண்ணுவாங்க, வேண்டிப்பாங்க. அறுபடை வீடுகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அதோட பேர்கள்? திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனிமலை முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, அறுபடையானுக்கு அரோகரா. அரோகரா. முருகரோட ஒரு 10 பேர்கள் சொல்லுங்கம்மா. திருச்செந்தூர் முருகர், வடபழனி, குன்றத்தூர் முருகர், வல்லக்கோட்டை முருகர், திருத்தணி. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக கொண்டாடப்படுது? அது வந்து இது காவடி எடுக்கிறது, அந்த மாதிரி பிரார்த்தனைகள்லாம் இருக்கிறதால எடுக்கிறாங்க. ஆடி மாதம் எந்த தெய்வத்துக்கு ரொம்ப உகந்த மாதமாக கொண்டாடப்படுது? முருகருக்கு தாம்மா. சென்னையில் பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்கள் எது எது? வடபழனி. வடபழனி தான் எங்களுக்கு தெரியும், பிகாஸ் நாங்கள் பாலக்காடுலேருந்து வரோம். வடபழனி பார்க்க தான் வந்திருக்கோம் இன்னைக்கு. ஆடி மாதம் எந்த தெய்வத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுது? முருகருக்கும் இருக்குது, அம்மனுக்கும் இருக்குது. அறுபடை வீடுகளோட பெயர்கள்? திருத்தணி, சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, இன்னும் 2 இருக்குது. திருச்செந்தூர், திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம். முருகரோட 10 பேர்கள் சொல்லுங்க. சரவணன், ஆறுமுகன், கந்தன், குமரன், முருகனே அதான். வள்ளிக்கணவன். தை கிருத்திகை, ஆடி கிருத்திகை ஏன் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுது? மொத்தம் 12 கிருத்திகை இருக்கு இல்லையா வருஷத்துல, ஏன் இதுக்கு மட்டும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? முருகனுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட் கிருத்திகை, இது 4 நட்சத்திரம், அவரோட நட்சத்திரம், அதனால ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொண்டாடுறோம். அதை தவிர்த்து இந்த மாதம் வந்து இந்த ஹெல்த் ரிலேட்டட் யாருக்கும் ஒன்றும் உடம்புக்கு ஒன்றும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த பிரத்யேகமாக இந்த மாதம் நம்ம ஆடி மாதம் சொல்கிற மாதிரி கடவுளை நல்லா வேண்டிப்போம். இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏதோ ஒரு 5 பேரை கூட சொல்லுங்க. பழனி, வேலாயுதம், ஆறுமுகம். எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க கார்த்திகேயன், 2 கார்த்திக் இருக்கிறாங்க. 3 கார்த்திக் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில். மருமக, 2 பேரனுங்க. தண்டபாணி, திருத்தணியில் பாலசுப்ரமணி, செந்திலாண்டவர், திருச்செந்தூர் செந்திலாண்டவர். அறுபடை வீடுகளோட பேர்கள் தெரியும். திருத்தணி, திருச்செந்தூர், பழமுதிர் சோலை, திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, இன்னொன்று டக்குன்னு ஞாபகம் வரல. எல்லாமே போயிருக்கிறோம் நாங்கள். தென்பழனியில் இருந்து இங்கே வடமலையில் சென்னையில் இருக்கார். தென்பழனி கோயம்புத்தூர் பக்கத்தில் இங்கே இருக்கார். நல்ல 6 படை வீட்டில் அவர் இருக்கார். இன்றைக்கி ஆடி கிருத்திகை நன்னாள். அவரை வணங்கினா எந்த பணியும் இருந்தாலும் விலக செல்வாக்க கொடுப்பாரு. நல்ல அறுபடை வீடுகள் பேர்கள் சொல்லுங்க. 6 படை வீட்டு திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, தணிகை மலை, பழமுதிர்ச்சோலை. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக கொண்டாடப்படுது? ஆடி மாதம் வர கிருத்திகை தான் ரொம்ப முக்கியத்துவம். எல்லா கோயிலையும் திருத்தணியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கேன். ஆனால் எல்லா முருகன் கோயிலையும் சிறப்பாக இருக்கேன். இன்றைக்கி அவரை வணங்கினா எல்லா வேணுன வரத்தை அவர் இன்றைக்கி கொடுப்பார். ஆடி மாதம் எந்த தெய்வத்துக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? ஆடி மாதம் முருகனுக்கும் கொடுக்கலாம், மாரியம்மாளுக்கு, சக்திக்கு உகந்த நாள் ஆடி மாதம். அதே மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் உகந்த நாள் தான். ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப சிறப்பான நாள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். இன்றைய தினம் கிருத்திகைனாலே முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அதுலேயும் ஆடி கிருத்திகைன்றது மிக சிறப்பு வாய்ந்த நாள். இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், தமிழகம் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய முருக பக்தர்கள், மலேசியா, சிங்கப்பூர், மொரீஷியஸ் போன்ற பல நாடுகளில் முருகப்பெருமான விமர்சையாக கொண்டாடுவாங்க. முதல்ல வைகாசி விசாகம், அதுக்கப்புறம் இந்த ஆடி கிருத்திகை. இந்த 2 நாளில் இன்றைய தினம் வடபழனி ஆலயத்தில் தரிசனம் மேற்கொண்டேன். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை அதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுவோம்? அது வந்து முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். தை மாதம் அப்படின்றது பார்த்தா தமிழர்களுக்கு வந்து உகந்த மாதம். அதுதான் அந்த தட்சிணாயன காலம், உத்தராயண காலத்தில் வந்து வரக்கூடிய அந்த கிருத்திகையை வந்து முருகப்பெருமான் நமக்கு நேரடியாக வந்து அருள் புரிவார். அவர் தரிசனம் பண்ணாலே கர்ம வினைகள் நீங்கும், பல ஜென்மத்துடைய கர்ம வினைகள் நீங்கும். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான நாள் இந்த ஆடி கிருத்திகையும் தை கிருத்திகையும். முருகரோட ஒரு 10 பேர்கள் சொல்லுங்க. கந்தா, கடம்பா, கதிர்வேலா, கார்த்திகேயா, குகன், சரவணன், தேவசேனாதிபதி, குகன்,
இன்னும் பல பேர்கள்ல இருக்குது. 10 சொல்லிட்டுனா அறுபடை வீடுகள் என்னென்ன? அறுபடை வீடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா பழனி, திருத்தணிகை, நம்ம பக்கத்தில் இருக்கிறது திருத்தணிகை, பழனி, அது கீழே திரு ஆவினன்குடியும் இருக்குது. அது ரெண்டுமே தான் நம்மளுடைய இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா திருச்செந்தூர், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருப்பரங்குன்றம், இதெல்லாம் அறுபடை வீடுன்னு சொல்கிறோம். இதே போல் நம்ம இலங்கையிலையுமே வந்து அறுபடை வீடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இன்னும் தரிசிக்கணும். ஆடி மாதம் எந்த தெய்வத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடப்படுறதா? முருகப்பெருமான். ஆடி மாதன்றது வந்து நம்ம அம்மனுக்கு தான். ஆடி மாதம் அம்மனுக்கு தான். ஆடின்ற ஒரு அரக்கனை வந்து அம்மன் வதம் செய்ததுனால அந்த மாதமே ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சிறப்புக்குரிய ஒரு மாதம். முருகனுடைய பெருமை சொல்கிறதுக்கு இந்த ஜென்மம் போதாது. எல்லாருக்குமே தெரியும். முருகான்னு சொன்னாவே எல்லா தமிழும் பேசுன மாதிரி அர்த்தம். இந்த மண்ணை மறிச்சாவே பரம புண்ணியம். பழனிக்கு போக முடியாதவங்கலாம் வட பழனி வந்து இங்கேயே பழனியை பார்த்துட்டு அவர் என்ன அருள் கொடுப்பாரோ அந்த அருளை இங்கேயே வாங்கிக்கலாம். வசதி இல்லாதவங்க, போக முடியாதவங்க அவ்வளோ தூரம் இங்கே வந்து வடபழனியுடைய முருகனுடைய அந்த பழனி ஆண்டுடைய அருளும் அவருடைய எல்லா என்னென்ன தேவையோ எல்லாம் கொடுக்குற வல்லவர் தான் முருக கடவுள். எல்லாமே கொடுத்துருவார். அவருக்கு அந்த கருணையோடு இருக்கணும். அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டியும் வந்து முருகன் தான். முருகனுடைய பெருமையை சொல்லணும்னா திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஒரு பிறவி போதவே போதாது. இன்னும் ஆயிரம் ஜென்மம் வேண்டாம். அப்படி பிறவி எடுத்தால் முருகனுடைய அடியவனாகவும் முருகனுக்கு தொண்டு செய்வனாகவும் முருகனுடைய பக்தனாகவே பிறந்து முக்தி அடையணும். இன்னும் அதான் நாள் கணக்காக சொல்லிக்கிட்டே போகலாங்க. தமிழனுடைய முதற் கடவுள். தமிழ் உருவானதே முருகனுக்கு சென்று தான். 18ஆம் நூற்றாண்டில் வள்ளல் பெருமான், வள்ளலார், அடிகளார், அதுக்கு முன்னாடி முத இந்த துறைக்கு மனுஷன் இந்த தேகத்தை எடுத்துட்டு இந்த தேகத்தை பிரபஞ்ச சக்தியோட யூனிவர்சல் லைட்ஸோட டிஸப்பியர் இந்த பாடியை பண்ணிக்கலான்ற அந்த தத்துவத்தை கொடுத்தவரே முருகர் தான். முருக கடவுளை தான் திரும்பவும் சொல்கிறேனே, திருமுறைகள் தெரியல, திருப்புகழ் தெரியலனாலும் முருகா அப்படின்ற அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாவே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைச்சிடும். அதே மாதிரி முருக கடவுளுக்கு பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் தான், நீங்கள் ஏழையா பணக்காரனா அழகானவனா அழகில்லாதவனா, நீ இந்த மதத்தவனா நீ உயர்ந்தவனா தாழ்ந்தவனா எதுவுமே இல்லை, சைவனாக இருக்கணும். எந்த உயிரையும் கொன்று இந்த தேகத்துக்குள்ளே போடக்கூடாது. இந்த தேகம் பவித்திரமான தேகம். நீயும் என்ன மாதிரி ஆகலாம், முருக கடவுளாக ஒவ்வொரு மனுஷனும் ஆகலாம். அது எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த மாதிரி முருக ஆலயங்கள் அங்கங்கே வச்சு வழிபட்டு தன் பிறவியை ஒழிச்சிடணும். என்ன வேணால் ஒழிச்சிடலாம். இது முருகனுடைய திரு நட்சத்திரங்க. இந்த தேதியில் தான், இந்த நட்சத்திரத்தில் தான் முருகன் பிறந்ததாகவும் அது ஒரு ஐதீகங்கள்லாம் இருக்குது. நிறைய உள்ளே போய் இன்டீரியராக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நம்மலாம் ஒன்றும் அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் தமிழை, அதாவது திருப்புகழை அருணகிரிநாதர் சொல்வார், புரியுதுங்களா? வைதாலும் வைதினின் வாழ வைப்போம் தமிழால் அங்கு வைதவரை அப்படின்னு சொல்லி. அதாவது நீ திட்டினியனா கூட தமிழில் திட்டினியனா இறைவன் உங்களை வாழ வச்சிருவானோ. எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நாம் நிச்சயம் இறைவனுடைய திருவிழாவில் நல்லாவே இருக்கும், நல்லதே நடக்கும். உலக மக்கள் எல்லாரும் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு முருகனுடைய திருவருள் நீக்கமர நிறைஞ்சி எல்லா இடத்துலையும் பரம்பொருள் பரவி எல்லாருக்கும் அருள் செய்யணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள்.